வணக்கம் தாய்நாடு. இது வணக்கம் தாய்நாடு. இளமையில் கல்வி என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் இளமையில் கற்ற கல்வியையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள், கற்ற பாடசாலையையும் மறந்திருக்க மாட்டார்கள். நாங்கள் தற்பொழுது ஏழாலை மேற்கு சைவ சன்மார்க்க வித்தியாசாலை விளையாட்டு மைதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். பாடசாலை என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு பிடித்தமான விடயம் தான். என்று சொன்னால் நண்பர்களுடன் ஒன்றாக சேர்ந்து குழுவாக கல்வி கற்ற ஞாபகங்கள், அடிபட்டு ஓடி மைதானத்திற்கு விழுந்த ஞாபகங்கள், விளையாட்டு போட்டியின் போது வெற்றி பெற்ற ஞாபகங்கள், தோல்வியின் போது அழுத ஞாபகங்கள், இவ்வாறு பல ஞாபகங்கள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியது அந்த பாடசாலை என்று சொன்னாலே அனைவருக்கும் ஒரு பிடித்தமான விடயம்தான். அந்த வகையில் இன்றைய தினம் அந்நாள் பாடசாலை ஞாபகங்களை மீட்டி பார்ப்பதற்காக நேர்களை அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். வாருங்கள் நம்மை தொடர்ந்து. சின்ன சின்ன பாப்பா பொதுவானங்களில் பயணிப்போர் கடைபிடிக்க வேண்டியவை: பெரளி பெரளி ஹினவுனா, செந்தாமல் வாழ்வது மின்னாடு, கப்பல் நல்ல ஹப்பலா. பொதுவாக வகுப்பறையில் ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் மாணவர்கள் எவ்வளவு கூச்சல் போட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த நேரமே நல்ல இனிமையாக இருக்கும். மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வகுப்புக்கு நாங்கள் வந்திருந்த பொழுது ஆசிரியர் கற்பித்தலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த மாணவன் மட்டும் மிகவும் இனிமையான குரலில் எதையோ வாசித்துக் கொண்டிருந்தார். நல்ல குரல் இவருக்கு. இவருடைய குரலை இப்பொழுது நீங்கள் கேட்க போறீர்கள். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? சோனா டினோயன். டினோயன். எத்தனையாம் தரத்தில் கல்வி இருக்கிறீர்கள்? 4ஆம் ஆண்டு. அப்ப வார வருஷம் புலமை பரீட்சையில் தோற்ற போகிறீர்கள். எப்படி பாஸ் பண்ணுவீங்களா? ஓ. எவ்வளவு மார்க்ஸ் எடுப்பீங்க? 195. 200க்கு 5 மார்க்ஸ் தான் குறைவு. அப்ப கட்டிக்கார பிள்ளை. அப்ப என்னென்ன பாடல் தெரியும் உங்களுக்கு? நிறைய பாட்டெல்லாம் டீச்சர் சொல்லி தந்துருப்பா. தரம் 4 வகுப்புல என்னென்ன பாடல்களை கற்றுக்கொண்டீங்களா? அது ஒரு பாட்டு பாடி காட்டுங்க எங்களுக்கு. செந்தாமல் வாழ்வது மின்னாடு, சிங்களம் வாழ்வது மின்னாடு, ஆழ்கடல் சூழ்ந்தது மின்னாடு, அஹிம்சை வாழ்வது மின்னாடு, மலைகள் உயர்ந்தது மின்னாடு, தெங்குகள் உயர்வது மின்னாடு, செந்தாமல் வாழ்வது மின்னாடு, சிங்களம் வாழ்வது மின்னாடு. ஆம், தாய் நாட்டில் எல்லாம் வாழ்வது எங்களுடைய நாடு தான். நல்ல இனிமையான குரல் உங்களுக்கு. எல்லாரும் தம்பி கைதட்டி விடுங்க. அழகா பாடினவர். அச்சாப்பிள்ள நல்லா படிக்கணுமா?
தரம் 1 வகுப்பு, தரம் 5 வகுப்பு, காப்போத சாதாரணம், காப்போத உயர்தரம், இந்த 4 வகுப்புகளுமே மிகவும் ஒரு முக்கியமான படிநிலைகள். அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது இந்த பாடசாலையின் தரம் 5 வகுப்பறையிலே அமர்ந்திருக்கின்றோம். இங்கே பார்த்தால் தெரியும், எல்லோரும் என்னையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்று தெரியவில்லை. உங்களோட பேர் என்ன? கேனியா. கேனியா. அப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுக்க போகிறீங்களா? புலமை பரிசில் எக்ஸாம் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும் நினைக்கிறீங்க? 100க்கு மேலே இருந்தா. 100க்கு மேலே வந்தால் சரி. அப்போ பாஸ் பண்ணணும்னு ஆசை இல்லையா? இருக்கு. அப்போ இப்போ என்ன பாடம் செஞ்சிருந்த நீங்கள்? தமிழ். தமிழ். எந்தெந்த பாடம் உங்களுக்கு விருப்பம்? தமிழ், கணிதம். கடலில் செல்லும் கப்பலாம் அக்கரைக்கு செல்லவே ஆகலேற்றும் கப்பலாம் சாமானேற்றும் கப்பலாம் சண்டை செய்யும் கப்பலாம் கப்பல் தண்ணில் பலவிதம் கடலின் மீது திரியுமா தூர தேசம் செல்லுமா துறைமுகத்தில் தங்குமா. இதுல எத்தனை பேர் கணிதம் பாடம் பிடிக்காது? ஒரு ஆளுக்கு தான் பிடிக்காதா? பொதுவாக பாடசாலை வகுப்புகளில் நாட்களில் கணிதம் ஆங்கிலம் என்று சொன்னாலே எல்லா மாணவர்களும் அலறி அடித்துக்கொண்டு பின்பக்கமாக ஓடிவிடுவார்கள். இந்த பாட நேரங்களில் அந்த வகுப்பறைகளில் மாணவர்களே இருக்க மாட்டார்களே. நீங்கள் கூட சில வேளைகளில் கணிதம் ஆங்கில பாடசாலை நேரம், அந்த பாடம் வகுப்பு நேரம் வந்தால் சில பல வகுப்பறைகளில் உங்களை காணவே முடியாது. அருகில வீடுன்னு சொன்னால் வேலையை பித்துக்கொண்டு வீட்டை ஓடிவிடுவீர்கள். இப்பொழுது இந்த ஞாபகங்கள் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும். சின்ன பாப்பா செல்லமான பாப்பா நல்ல நல்ல உணவை நாளும் உண்ண வேண்டும் பழத்தை தின்ன வேண்டும் பாலை குடிக்க வேண்டும். பாடசாலையில் கல்வி கேட்கும் போது நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், பாடசாலையில் விசேட விழாக்களின் பொழுது பல பாடல்களை பாடியிருப்போம், மேடை நாடகங்களை நடித்திருப்போம், பல கதைகளை கூறியிருப்போம். இந்த வகுப்பில் வந்து தர 3 வகுப்பு மாணவர்கள் இவர் சிங்களத்தில் ஒரு பாடலை பாட போகின்றார். அதை நேர்கள் கேட்க போகிறீர்கள். எங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டும் சிங்களத்தில். கழு மாமாಗೆ ಕಳುಕೋಣ ಕಂದ ಬಾಗಲ ಬೆರಳುಣ ಏಕ ತೆಕ್ಕ ಪುಸುದು ಹೋಣ பெரளி பெரளி ஹினவுண. எத்தனை பேருக்கு இவர் பாடிய பாடலின் தமிழர்த்தம் புரிந்திருக்குமோ தெரியாது. அவர் நன்றாக பாடியிருந்தார். இந்த தம்பிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. அச்சா பிள்ளை நல்லா படிக்கணுமா? எனக்கருகிலே பாருங்கள், ஒரு மாணவன் துருதுருவன் என்னை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறான். என்ன தம்பி, நீங்க வகுப்பறைக்கு வெளியாக இருக்கிறீங்க? குளப்படி. குளப்படியா? அங்க குளப்படி இல்லை, நீங்க குளப்படி செஞ்சிட்டீங்க. அதான் வகுப்பறையில இருந்து வெளியால உங்களுக்கு 2 பேரையும் உட்காந்து இருத்தி வச்சிருக்க, அப்படித்தானே? சரியா, அப்படி வச்சிருக்கிறீங்க. பொதுவாக பாடசாலை நாட்களில் அதிகளவான மாணவர்கள் குளப்படி செய்து கொண்டிருப்பார்கள். மாணவர்கள் என்று சொன்னாலே குளப்படி தான் செய்வார்கள். வகுப்பறைகள் உட்கார வைக்காமல் அவர்களை புறம்பாக வெளியாலை உட்கார வச்சு படிக்க சொல்லிடுவார் டீச்சர். அந்த முறையில் தான் இந்த 2 மாணவர்களும் துருதுருவென்று புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிறார்களோ இல்லையோ தெரியவில்லை. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் மோசனுடன் ஷர்மி. வணக்கம் நேர்களே.
பாடசாலை அனுபவங்கள் மீண்டும் உங்களுடைய மனங்களிலே வந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருக்கிறோம். வணக்கம் தாய்நாடு. மானிப்பாய் வீதி என்று சொல்லி அழைப்பார்கள். ஆனால் இந்த சந்தியை கோப்பாய் வைத்தியசாலை சந்தி என்று தான் அழைக்கிறார்கள். காரணம் என்ன சொன்னால், இந்த இடத்துக்கு அருகிலே வைத்தியசாலை இருப்பதன் காரணமாகத்தான் இதை பெரும்பாலான மக்களும் கோப்பாய் வைத்தியசாலை சந்தி என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதைவிட எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியாக சென்றால் கைதடி, சாவகச்சேரி, அப்படி ஏனேன் கண்டி வீதி. அதைவிட எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியாக செல்லுகின்ற பொழுது மானிப்பாய்க்கு செல்ல முடியும். அப்படியே காரநகரைத்தான் இந்த வீதி சென்று முடிவடைகிறது. வைத்தியசாலை சந்தைக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறிய கடை தான் இந்த கடை. இந்த கடையை பார்த்தவுடன் உங்களுக்கு பல பேருக்கு பல ஞாபகங்கள் ஏற்படலாம். உதாரணமாக பாடசாலைகளில் படிக்கின்ற காலங்களிலே உங்களுடைய பாடசாலைக்கு அருகிலே ஒரு சின்ன கடை இருந்திருக்கும். அந்த கடையிலே நீங்கள் நிறைய இனிப்பு வகைகளை வாங்கி சாப்பிட்டிருப்பீர்கள். குறிப்பாக ப்ளூட்டோ டொஃபி என்று சொல்லப்படுகின்ற அந்த டொஃபியை வேண்டி சாப்பிட்டிருப்பீர்கள். அதை விட பல்லி முட்டை என்று சொன்னால் அனைவருக்குமே பிடிக்கும். அது சிறிய பேக்கெட்டிலே நிறைய வண்ண கலர்களிலே அதை சிறிய சிறிய உருண்டைகளாக இருக்கும். அதற்குள் அந்த சீரகம் எல்லாம் வைத்து அந்த டொஃபி செய்யப்பட்டிருக்கும். அதை சாப்பிடும் பொழுதே மிகவும் ஆசையாக இருக்கும். அதை விட வட்ட வடிவான அப்பம் என்று தான் அதை சொல்லுவோம், அந்த நைஸை. அதை கூட வேண்டி சாப்பிட்டுப்போம். அதே போல இந்த கடையிலே பல இனிப்பு வகைகள் இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை பாடசாலை விட்டு வருகின்ற மாணவர்கள் இந்த இனிப்பு பண்டங்களை வாங்கி கொண்டுதான் செல்வார்கள். கோப்பாய் ராசபாதை வீதி சந்தி என்று சொல்லி இந்த வீதி அழைக்கிறார்கள். அதை விட இந்த சந்தியானது நாட் சந்தியாக பிரிந்து செல்கிறது. எனக்கு நேராக செல்லுகின்ற இந்த சந்தியூடாக சென்றால் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியும். எனக்கு பின்பக்கமாக தெரிகின்ற இந்த சந்தியூடாக சென்றால் புத்தூருக்கு செல்ல முடியும். எதிர்ப்பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியூடாக சென்றால் மானிப்பாய்க்கு செல்ல முடியும். நேராக தெரிகின்ற இந்த வீதியூடாக செல்கின்ற பொழுது கைதறிக்கு செல்ல முடியும். இவ்வாறான இந்த வீதிகளை உள்ளடக்கிய இந்த ராசபாதை வீதி சந்தைக்கு இன்னும் ஒரு சிறப்பு கூட இருக்கிறது. அதை விட இன்னொன்று குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த வீதியைத்தான் இப்போது பெரும்பாலான கொழும்புக்கு செல்லுகின்ற தனியார் வாகன சாரதிகள் இந்த வீதியைத்தான் பயன்படுத்துகிறார்கள்.
மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி அறிந்திருப்பீர்கள். அவருடைய ஒரு திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு இந்த வீதியிலே தான் வைத்து மேற்கொள்ளப்பட்டது. அதைவிட இன்னொரு பாடல் கூட, அந்த படத்துக்குரிய பாடல் கூட இந்த சந்தியிலே தான் வைத்து பாடப்பட்டதாகவும் இந்த பகுதியை சார்ந்த சில மக்கள் தெரிவித்திருந்தார்கள். வீதியால் வருகின்ற பொழுது இருமரங்கும் தோட்டங்களை காணக்கூடியதாக இருந்தது. அதில் ஒரு தோட்டம் தான் வந்து இந்த தோட்டம். இந்த தோட்டம் வந்து பயற்றம் கொடி நட்டிருக்கிறார்கள். முதலில் வந்து பயற்றம் விதைகளை வந்து பாத்தி கட்டி போடுவார்கள். நிறைய பயற்றம் கொடிகள் வளர்ந்த பின்னர் அதை ஒவ்வொன்றாக பிடுங்கி இந்த இடத்துல நட்டிருக்கிறார்கள். இப்போது பாத்தி கட்டி தண்ணீர் விட போகிறார்கள். 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த பாத்திக்கு தண்ணீர் வைப்பார்கள். இந்த பயற்றம் கொடியினுடைய வளர்ச்சி காலம் வந்து 3 மாதங்கள். அதைவிட இதற்கு முதல், இந்த பயற்றம் கொடி நடுவதற்கு முதல் இந்த இடத்துல வந்து கீரை பயிரிட்டிருந்தார்கள். கீரை பயிரிட்டு அதெல்லாம் பிடுங்கி சந்தைக்கு கொண்டு விற்பனை செய்து விட்டார்கள். அதன் பின்னர் தான் இந்த பயற்றம் கொடியை நட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்த்ததையும் நிறைய தடிகள், கிழுவம் தடிகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பயற்றம் கொடிவிட தொடங்கியவுடன் அதனை படர விடுவதற்கு வந்து ஒரு ஊன்றுகோல் தேவை. அதற்காகத்தான் இந்த தடியை வைத்திருக்கிறார்கள். சிறிது காலத்தின் பின்னர் இந்த பயற்றம் கொடி இன்னும் 2-3 நாட்களின் பின்னர் மேலே துளிர்த்து கொடி விட தொடங்கிவிடும். அந்த கொடியை படர விடுவதற்காக இந்த தடியை நடப்போகிறார்கள். ஒரு பயிர் செய்தவுடன் மீள மற்றொரு பயிர் செய்ய வேண்டும் என்றால் அந்த தோட்டத்தை உழுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மண் இறுக்கமாக இருக்கின்ற மண் வந்து இழக வேண்டும், இன்னொரு பயிர் வளர்வதற்கு ஏற்ற நிலமாக மாற்றப்பட வேண்டும். அதன் காரணமாகத்தான் அதனை உழுவார்கள். அதன் பின்னர் இந்த இடத்துல பார்த்ததையும் பாத்தி கட்டி இப்போது இந்த வாய்க்கால் ஊடாக அந்த தண்ணி சென்று கொண்டிருக்கிறது. அதில் நிற்கிற ஒரு தோட்ட தொழிலாளி கூட அந்த பாத்திக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை கூட நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாத்திக்கு ஏன் தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள் சொன்னால், இனி வந்து இந்த நிலத்திலே வந்து கீரை விதைக்கப் போகிறார்கள். அதன் காரணமாகத்தான் இப்போது அவர் பாத்தி கட்டி தண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாமீர்களே. இப்போது உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி.
வணக்கம் தாய்நாடு.